லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம். இந்த மானிட்டர் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இந்த மானிட்டர். லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 49வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். லூக்கா 1வது அதிகாரம் 49. வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தமுள்ளது. ஹல்லேலூயா. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்கள், அவருடைய நாமம் பரிசுத்தமுள்ளது. இயேசுவின் நாமம் பரிசுத்தமுள்ளது. ஆமென். அவருடைய நாமத்தை அறிகிற அறிவு, நாம் எந்த அளவுக்கு அவரை அறிகிற அறிவிலே வளருகிறோமோ அந்த அளவுக்கு தான் அவரில் நாம் நிலைத்திருக்க முடியும். மரியாள் சொல்றாங்க, என் வாழ்க்கையில கர்த்தர் செய்தவைகள் என்பது மகிமையானவைகள். காரணம், அவர் வல்லமையுடையவர். அதே நேரத்தில் அவர் நாமம் பரிசுத்தம் உள்ளது. இந்த மாலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் பேசும்படி சிந்தையிலே கொண்டு வந்த வார்த்தை இது. நாமம் என்பது வெறும் பெயர் மட்டுமல்ல. ஆதியாகமம் முதல் கர்த்தர் ஒவ்வொரு விதங்களிலே அறியப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவருடைய நாமம் வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த நாமத்தை நாம் சொல்வதற்காக மட்டுமல்ல, அறிந்து கொள்வதற்காக மட்டுமல்ல, அவர் எப்படிப்பட்டவரோ அப்படியே அவருடைய நாமம் வெளிப்படுத்தப்படுகிறது. இயேசு என்று பெயரிடுவாயாக அப்படி சொல்ல காரணம் என்ன? அவர் இரட்சகர். அவர் ரட்சிக்கிறதற்காக வந்தபடியினாலே இயேசு என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்று சொல்லப்படுவாராக. இம்மானுவேல் தேவன் நம்மோடு கூட, அவர் நம்மோடு கூட இருக்கும்படி வந்ததுனால இம்மானுவேல். நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்கிற வெளிச்சம் நம் ஒவ்வொருவருக்கும் தேவை. ஆபிரகாமுக்கு கர்த்தர் எப்படி அறியப்பட்டார் என்றால், சர்வ வல்லமையுள்ள தேவனாய். ஆபிரகாமுக்கு 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். என்ன ஆச்சரியம் பாருங்கள். ஆபிரகாமுக்கு 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, ஆபிரகாமே உனக்கு தான் வயசாச்சு, எனக்கு வயசாகல. உன்னால நீ ஒண்ணுமே செய்ய முடியாது. என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. காரணம், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆபிரகாமுக்கு தேவன் தம்மை சர்வ வல்லவராய் வெளிப்படுத்தினார். மோசேக்கு தேவன் எப்படி வெளிப்படுத்துகிறார் தெரியுமா? I am that I am. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நான் ஆபிரகாமோடு இருந்தேன், ஈசாக்கோடு இருந்தேன், யாக்கோபோடு இருந்தேன். ஆபிரகாமோடு எப்படி இருந்தேனோ அப்படியே தான் ஈசாக்கோடும் இருந்தேன். ஈசாக்கோடு எப்படி இருந்தேனோ அப்படிதான் யாக்கோபோடும் இருக்கிறேன். யாக்கோபோடு எப்படி இருந்தேனோ அப்படிதான் மோசே நான் உன் கூடவும் இருப்பேன். மோசே கடந்து யோசுவாவினிடத்தில் வந்த போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். ஹல்லேலூயா. இப்படி தேவன் எப்படிப்பட்டவரோ வேதம் முழுவதும் அவருடைய நாமம் வெளிப்படுத்தப்படுகிற இடத்துல அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும், கண்டு கொள்ள முடியும். அப்படிதான் இங்கே இயேசுவை இந்த பூமியிலே சுமக்கும்படி தெரிந்தெடுக்கப்பட்ட மரியாள் சொல்றாங்க, என் வாழ்க்கையில கர்த்தர் செய்தது மகிமையானவைகள். அவர் வல்லமையுடையவர், மகிமையானவைகளை செய்கிறவர். அவருக்கு ஒரு நாமம் இருக்கிறது. அவர் நாமம் பரிசுத்தம் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஜெபிக்கும் போது இப்படி சொல்லுகிறார். யோவான் 17:26, நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும். அந்த அவர்கள் என்று யாரை சொல்லுகிறார் என்றால், தம்மோடு இருக்கும்படி தெரிந்தெடுக்கப்பட்ட சீஷர்கள். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன். இன்னமும் தெரியப்படுத்துவேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன், இன்னும் சொல்லுவேன், இன்னும் தெரியப்படுத்துவேன். அந்த பெயரை மட்டும் சொல்லிட்டு இருப்பதல்ல. அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்.
தேவ பிள்ளைகளே, நாளுக்கு நாள் நாம் தேவன் யார் என்கிற அறிவிலே வளர வேண்டியது அவசியமாயிருக்கிறது. கர்த்தர் மோசையை முதலாவது சந்திக்கும் போது ஆண்டவர்கிட்ட மோசே கேட்கிறார், ஆண்டவரே ஜனங்க கேட்பாங்க, ஆமா நீ தேவன் சொல்றியே, உன் தேவன் யார், அவருடைய நாமம் என்ன அப்படி கேட்டா எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியாது ஆண்டவரே. அப்பொழுதுதான் கர்த்தர் மோசையின் இடத்துல சொல்லுகிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கிறார். நாட்கள் சென்றது, மோசே இன்னும் தேவனிடத்தில் நெருங்க ஆரம்பிக்கிறான். ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், எனக்கு உங்க மகிமையை பார்க்கணும். கர்த்தர் சொல்லுகிறார், என்னண்டையில் ஒரு இடம் உண்டு, அங்கே வந்து நில்லு, நீ ஆயத்தத்தோடு வா, அந்த மலையில ஏறி வா, விடியற் காலத்தில் ஆயத்தமாக என்னிடத்தில் வா, உன் கூட யாரும் வரக்கூடாது, அந்த மலையில் எங்கும் ஆடு மாடுகள் எதுவும் மேயக்கூடாது, நீ மட்டும் வா. மோசே அதே போல ஆயத்தத்தோடு மேல புறப்படுகிறான். கர்த்தர் குறிப்பிட்ட இடத்துல மோசே வந்து நிற்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவன் அருகே கர்த்தர் வந்து நின்று அவர் நாமத்தை கூறினாராம். ஏற்கனவே என்ன சொன்னார்? இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னார். இப்பொழுது என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நான் கிருபை உள்ளவராய், இரக்கம் உள்ளவராய், நீடிய சாந்தம் உள்ளவராய், சத்தியம் உள்ளவராய். இதுவரை மோசேக்கு என்ன தெரியும் தெரியுமா? அவர் இருக்கிறார்னு தெரியும். இப்போ மோசேக்கு என்ன தெரிய ஆரம்பிக்குது தெரியுமா? அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் தெரியுமா? அவர் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார், அவர் கிருபை உள்ளவராய் இருக்கிறார், அவர் நீடிய சாந்தம் உள்ளவராய் இருக்கிறார், அவர் சத்தியம் உள்ளவராய் இருக்கிறார், அவர் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவராய் இருக்கிறார், பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் 4ஆம் தலைமுறையினிடத்திலும் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். நெருங்க 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 தான் இன்னமும் 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 அவர் யார் என்கிற அறிவு மோசேக்குள்ளே வருகிறது. அவர் யார்? அவர் வல்லமையுடையவரா? எஸ், வல்லமையுடையவர். அவர் பெரியவரா? எஸ், பெரியவர். உலகத்தில் இருப்பவனிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். அவர் அன்பானவரா? எஸ், அவரை போல அன்பானவர் வேற ஒருவரும் கிடையாது. அன்பு என்றாலே அவர்தான். God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் நல்லவரா? ரொம்ப ரொம்ப நல்லவர். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆனால் இது மட்டும் கிடையாது, அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவரை போல பரிசுத்தம் உள்ள தேவன் எங்கும் கிடையாது. பரிசுத்தர் என்று சொல்லி பாருங்கள், உலகமே சாட்சி கொடுக்கும். இயேசு ஒருவரே பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். கைகளை உயர்த்தி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. காத்திருக்கிறார்கள் மரியாள். ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் இது. ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள். இஸ்ரவேலிலே அநேக கன்னிகைகள் காத்திருக்கிறார்கள். அது நானா இருக்க வேண்டும், நானா இருக்க வேண்டும். மரியாள் மட்டுமல்ல, கன்னிகை அநேகர் உண்டு. ஆனால் அந்த கிருபை யாருக்கு கிடைக்கிறது தெரியுமா? மரியாளுக்கு. கிருபை பெற்றவளே நீ வாழ்க்கைங்கிற ஒரு சத்தம் கேட்டு திகைத்து பார்க்கிறார்கள். கர்த்தருடைய தூதன் வந்து நிற்கிறார். ஸ்ரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அவங்க சிந்தித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஏன் திடீர் வாழ்த்துதல்? சிந்திக்கும் போது தூதன் மீண்டும் பேச ஆரம்பிக்கிறார். லூக்கா 1வது அதிகாரம் 30 முதல். பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. சொல்லிவிட்டு 34வது வசனத்தில் மரியாள் கேட்கிறார்கள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும் என்று கேட்கும் போது தூதன் சொல்லுகிறார் 35வது வசனத்தில், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. பரிசுத்தர். இந்த பரிசுத்தரை நம்ம எங்க பார்த்துட்டு வரணும் அப்படின்னா, இந்த தீர்க்க தரிசன வார்த்தை ஏசாயா 7 இருக்கிறது.
ஏசாயா 7 ஒரு அடையாளத்தை கேட்க சொல்லுகிறார் ஆகாசனிடத்தில். அவனோ நான் அடையாளத்தை கேட்க மாட்டேன் என்கிறான். அப்பொழுது கர்த்தர் தாமே ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். அந்த அடையாளம் தான் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். இப்பொழுது மரியாளிடத்தில் பேசப்படுவதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா 7வது அதிகாரத்தில் இந்த தீர்க்க தரிசனம் கிடக்கிறது. ஆனால் ஏசாயா 7வது அதிகாரத்தில் கன்னிகையின் வயிற்றிலே இந்த குமாரனை பார்ப்பதற்கு முன்பதாக ஏசாயாவுக்கு 6வது அதிகாரத்தில் இவர் யார் என்பதை பரிசுத்த ஆவியானவர் காண்பித்துக் கொடுக்கிறார். ஏசாயா 6வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன். உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில். இங்கே ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு அடுத்த பகுதிக்கு செல்ல விரும்புகிறேன். சில நேரத்தில் நமக்கு தோணும் இவங்க இருந்திருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு. சில நேரத்தில் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறவங்க திடீர்னு இல்லாம போயிருவாங்க, மரித்து போய் விடுவார்கள். உசியா ராஜா இல்ல. ஏசாயாவுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அடுத்து யார் வர போறா? அவங்க நமக்கு ஃபேவரா இருப்பாங்களா? அவங்க நமக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்களா? அவங்க நம்முடைய ஆலோசனை எல்லாம் கேட்பாங்களா? நேற்று வர உசியா ராஜா இருந்தார், ஓகேவா இருந்துச்சு. இனி யார் அந்த சிங்காசனத்தில் இருக்க போறா? இப்படி எண்ணமிட்டு கொண்டிருக்கும் போது அதற்கு மேலே ஒரு சிங்காசனம் இருக்கிறதை கர்த்தர் காண்பித்து கொடுக்கிறார். என்ன அதன் அர்த்தம்? இந்த பூமியில எதுவுமே நிலையானது கிடையாது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதிருக்கும் என்று சொல்லுகிறவர் என்றென்று வீற்றிருக்கிறவராயிருக்கிறார். பத்மு தீவிலே டொமிஷியன் யோவானை மரண தண்டனை கொடுப்பதின் அடையாளமாக தான் அந்த பத்மு தீவிலே தூக்கி போடுகிறான். பத்மு தீவிலே தூக்கி போடப்பட்ட யோவான் நினைத்திருப்பார், ஆண்டவர் மட்டும் இருந்திருந்தா எனக்கு இப்படி நடந்திருக்குமா? இவ்வளவுதான் என் முடிவு, இதோட முடிந்தது அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதுதான் ஒரு சத்தம் கேட்கிறது. அந்த சத்தத்தை பார்க்கும்படி திரும்பும் போது அன்று கலிலேயா கடற்கரையில் 3 வருஷம் எங்கெங்கெல்லாம் இயேசு இவனோடு இருந்தாரோ அவர் இப்பொழுது பத்மு தீவில் வந்திருக்கிறார். வந்து என்ன சொல்றார் தெரியுமா? மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் சொல்லிவிட்டு இப்படி கையை காண்பித்து கொடுக்கிறார். பார், என் கையில என்ன இருக்கு பார். மரணத்தின் திறவுகோலும் பாதாளத்தின் திறவுகோலும் என் கையில இருக்கிறது. என்னதின் அர்த்தம்? யோவானே, உன்னை விஷம் கொடுத்து பார்த்தாங்க, உன்னை சாகடிக்க முடியல. கொதிக்கிற எண்ணெயில தூக்கி போட்டாங்க, உன்னை சாகடிக்க முடியல. இப்போ உன்னை கொல்லுவதற்காக தான் இந்த பத்மு தீவுல தூக்கி போடுறாங்க. ஆனா ஒன்றை புரிந்து கொள், இந்த மரணத்தின் திறவுகோல் உன்னை கொல்ல நினைக்கிற டொமிஷியன் கையில் அல்ல, மரணத்தை ஜெயித்த என் கையில் இருக்கிறது. நீ எவ்வளவு காலம் வாழ வேண்டும், எங்கே உன் ஓட்டம் முடிய வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது உன்னை அழிக்க நினைக்கிற சத்ரு அல்ல, உன்னை அழைத்த கர்த்தர். ஹalleluya. அவனுக்கு முடிவை எழுதும்படி டொமிஷியன் யோவானை பத்மு தீவுல தூக்கி போட, அந்த யோவானை கொண்டு கர்த்தர் சாத்தானுக்கே அங்க வச்சே முடிவு எழுதுறார். அவர் ஆதியும் அந்தமுமானவர், உயரமும் உன்னதமுமான. எப்பொழுதுமே நம்ம லைஃப்ல யாரையாவது மிஸ் பண்றோம் ஃபீல் ஆயிட்டுன்னு வைங்களேன், கண்கள் அப்படி மேல பாருங்க, அங்க ஒருவர் இருப்பார். ஆமே. ஹalleluya. உங்க லைஃப்ல ஐயோ இவங்க இல்லையே, நான் 2016 என் தகப்பனாரை இழந்தேன். எங்க அப்பா என்னை ஊழியத்தில் கைப்பிடித்து நடக்க பழக்கினவர். திடீரென்று நவம்பர் 21, 2016 என் வாழ்க்கையில மறக்க முடியாது. ஓட்டத்தை முடித்து மகிமையில போயிட்டாங்க. அப்பான்னு சொல்லி அழுதுட்டு இருக்க அடுத்த செகண்ட் என் காதுல சத்தம் கேட்கிறது, மோசையோடு இருந்தது போல நான் உன் கூட இருப்பேன். அவ்வளவுதான். இன்னைக்கு வரைக்கும் அப்பா இல்லையேங்கிற ஏக்கம் வராதபடி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் அந்த உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் இன்று வீற்றிருக்கிறார் உங்க வாழ்க்கையில. ஆமென். வேற எந்த பர்சனை அப்படி வைத்து பார்க்க முடியாது. மலைகள் விலகும், நம்ம மலை போல சில நம்பி இருப்போம், விலகும். பர்வதங்கள் நிலை பெயரும். இங்கே அப்படிதான். உசியா இல்லைன்னா என்ன? ஏசாயாவே, கண்களை ஏறெடுத்து பார். வாழ்க்கையில ஏதாவது மிஸ் பண்றது போல ஃபீல் பண்றீங்களா? உடனே கண்களை ஏறெடுத்து பாருங்கள். ஆமேன். அதுவரை அம்மா செல்லம்மா, அம்மா கூடவே இருந்து வளர்ந்தவன் யாரு? யாக்கோபு. இப்பொழுது வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை.
அம்மா இல்ல, அப்பா இல்ல, அண்ணன் இல்ல, எல்லாரும் இருக்கிறாங்க. இப்ப கூப்பிட்டா வரமாட்டாங்க. அவன் தலைக்கு கீழே ஒரு கல்லை எடுத்து வைத்து இப்படி வானத்தை பார்க்கும்போது மேல கர்த்தர் இருக்கிறார். ஒரு தேவ பிள்ளை எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லவே கூடாது. யாரும் இல்லைனாலும் என் கூட எப்பொழுதும் இருக்கிறவர். ஹல்லேலூயா. நான் தண்ணீரை கடக்கும் போது அவர் என்னோடு இருப்பார். நான் அக்கினியில் நடக்கும் போது அவர் என்னோடு இருப்பார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் சரி, அழுகையின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் சரி, கர்த்தர் என்னோடு இருப்பார். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க காண்கிறான். அதற்கு முன்பதாக சேராபீன்கள் நிற்க காண்கிறான். அந்த சேராபீன்களுக்கு 6 சிறகுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 சிறகுகளால் தங்கள் முகத்தை மூடுகிறது. மற்ற 2 சிறகுகளால் மற்ற தங்கள் எல்லா பாகங்களை மூடி 2 செட்டைகளை அடித்து, நல்ல கவனிங்க, அவைகள் அவரை பார்க்கவில்லை. ஏசாயா தான் அவரை பார்த்துட்டு இருக்கிறான். தூதர்கள் அவரை பார்க்க முடியாம முகத்தை மூடும் போது ஏசாயாவுக்கு சிறகும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, வந்து நின்று இப்படி பார்த்துட்டு இருக்கிறார். இதுக்கு பேரு தான் கிருபை. தூதர்களுக்கு கிடைக்காததும் மனிதர்களுக்கு கிடைக்கப்பட்டதும் ஒன்று, என்ன தெரியுமா? கிருபை. இந்த கிருபைக்கு ஒரு கிரயம் கொடுக்கப்பட்டது. அந்த கிரயம் தான் கல்வாரி சிலுவையிலே இயேசு சிந்தின மொத்த ரத்தமும். இப்பொழுது சேராபீன்களை பார்க்கும்போது சேராபீன்கள்ட்ட ஏதாவது பாவம் இருக்குமா? ஒன்னும் கிடையாது. இருந்தாங்க நிக்காது, நிக்க முடியாது. தூதனிடத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு சிறு காரியம் அவன் நினைத்தால் கூட, தூதன் ஒரு தவறான காரியத்தை நினைத்தால் கூட தள்ளப்படுவான். ஆனால் இந்த சேராபீன்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, ஒரு சேராபீன் இன்னொரு சேராபீனை பார்த்துட்டு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை குறித்து பாடுகிற பாட்டுதான், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்பது அவருடைய நாமம். இவர்கள் அவருடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சேராபீன்கள் அவர் பரிசுத்தர், he is holy 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 சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடம் தேவ பிரசன்னத்தினால் அப்படியே சூழ்கிறது. ஏசாயாவுக்கு நிக்க முடியல, ஏசாயாவுக்கு நிக்க முடியல. அதுவரை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஏசாயா இப்பொழுது ஐயோ என்று கத்த ஆரம்பிக்கிறான். ஐயோ அப்படிங்கிறான். ஓ, நான் அசுத்த உதடுகள் உள்ளவன். அவர் சர்வ வல்லவர் என்று வெளிப்பட்ட போது ஆபிரகாமுக்குள்ளே விசுவாசம் ஓங்கி வளர்ந்தது. அவர் யெகோவா தேவன் என்று வெளிப்பட்ட போது மோசேக்குள்ளே தைரியம் வந்தது. பார்வோனை ஃபேஸ் பண்ணிடலான்னு. அவர் பரிசுத்தர் என்று வெளிப்பட்ட போது ஏசாயாவுக்குள்ளே பாவ உணர்வு வந்தது. தான் யார் என்கிற உணர்வு வந்தது. தான் எப்படிப்பட்டவன் என்கிற உணர்வு வந்தது. அவர் சர்வ வல்லவராய் மட்டுமல்ல, யெகோவா தேவனாய் மட்டுமல்ல, அவர் பரிசுத்தராய் தம்மை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது ஆமென், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவர் எந்த அளவுக்கு பரிசுத்தர்னா, சேராபீன்களால் கூட அவரை பார்க்க முடியாத அளவுக்கு அவர் பரிசுத்தர். ஏசாயா ஆடுறான், அவன் கையெல்லாம் ஆடுது. நான் இவ்வளவு பெரிய தேவனுக்கு முன்னாக நிற்கிறேன். எப்படிப்பட்டவருக்கு நல்ல புரிந்து கொள்ளுங்கள். தேவன் கிருபை தந்திருப்பது எப்படியும் வாழ்வதற்கல்ல. என்னையும் உங்களையும் தேவன் அழைத்தது அவருடைய சாயலாயிருப்பதற்கு முன் குறித்ததுனால. ஏசாயா ஐயோன்னு கத்துறா. அவர் பரிசுத்தர் என்கிற அறிவும் அவர் பரிசுத்தர் என்கிற உணர்வும் யாருக்குள்ளே வருகிறதோ
அவர்களுக்குள்ளே தாங்கள் யார் என்கிற உணர்வு வரும். அவர் யார் என்கிற அறிவு தான் நான் யார் என்கிற உணர்வே எனக்கு கொடுக்கும். வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனான மோசேக்கு ஒரு எண்ணம் வந்தது, என் கையினாலதான் இஸ்ரவேலருக்கு ரட்சிப்பு கிடைக்கும். தேவன் முச்சடியிலே எழுந்தருளி மோசையோடு பேசும்போதுதான் மோசே புரிந்து கொண்டான், நான் எம்மாத்திர ஆண்டவரே, நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. மோசே, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமின்னதும் கீழே விழுந்துட்டான். அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். இந்த வெளிச்சம் உண்டானதும் தான் யார் என்கிற உணர்வு. இப்படிப்பட்ட தேவன் தான் இப்ப 7வது அதிகாரத்தில் என்ன ப்ராபசி கொடுக்கப்பட்டது தெரியுமா? ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி. ஏசாயாவுக்கு அந்த காட்சி எப்படி இருக்கும் யோசிங்க. இங்க சிங்காசனத்துல பார்க்கிறாரு, அடுத்து இப்படி பார்க்கும்போது கன்னிகை வயித்துல. ஆமென். வானத்தை சிங்காசனமாகவும் பூமியை பாதபீடமாக உடைய தேவன், வானாதி வானங்கள் கொள்ளாத தேவன், பாவ பிடியில் இருக்கிற மனுக்குலத்தை மீட்டு பரிசுத்த ஜாதியாக்கும்படிக்கு இந்த பூமியில எல்லாவற்றையும் விட்டு இறங்கி வந்தார். அவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் பரிசுத்தம் உள்ளது. ஹல்லேலூயா. ஏசாயா பார்த்து, ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ளவன். வேதத்தில் ஒரு வார்த்தை உண்டல்லவா, பரிசுத்தம் உள்ளவன். இன்னும் இன்னும் பரிசுத்தம். எப்பவுமே பரிசுத்தங்கிறதுனால இன்னும் இன்னும். ஏன் தெரியுமா? நாம் தூதர்களை பார்க்க போக அல்ல அழைக்கப்பட்டது. ஆமென். சர்வ வல்லவரை முகமுகமாய் காண அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் இன்னும் பரிசுத்தம். தேவ பிரசன்னத்தில் இந்த உணர்வு, அவர் நல்லவர் என்று சொல்லும் போது உள்ளம் மகிழ்கிறது. அவர் வல்லவர் என்று சொல்லும் போது விசுவாச தீபம் மீண்டும் எரிய ஆரம்பிக்கிறது. அவர் எப்போதும் கூடவே இருக்கிறவர் என்று சொல்லும் போது பயம் நீங்கி தைரியம் உண்டாகிறது. அவர் பரிசுத்தர் என்று சொல்லும் போது நமக்குள்ளே உணர்வு உண்டாகிறது. ஏசாயாவுக்குள்ள அந்த உணர்வு. எவன் ஒருவன் உணர்த்தப்பட்டானோ, எவன் ஒருவன் உணர்கிறானோ, நீங்க உணர ஆரம்பிச்சிட்டீங்கனாலே கர்த்தர் உங்களை உருவாக்க ரெடி ஆயிட்டார்னு அர்த்தம். ஏசாயா எப்பொழுது, நான் அசுத்த உதடுகள் உள்ளவன், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவற்றை ஒருவன் அறிக்கை செய்து விட்டு விடும் போது அவன் இரக்கம் பெறுவான். அந்த இரக்கம் தான் என்ன தெரியுமா? நியாயப்படி பார்த்தா இந்த அசுத்த உதடுகள் உள்ளவன் என்று சொல்லும் போதே அவன் கீழே விழுந்து செத்திருக்கணும். ஆனால் கர்த்தர் ஆமென் அழிக்க இந்த பூமியிலே வரவில்லை, அவர் ரட்சிப்பதற்காக இந்த பூமியிலே வந்திருக்கிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே ரட்சிக்க வந்தார். இப்பொழுது அவன் கத்துறான். நான் மட்டும் இல்ல, என் ஜனங்களும் அப்படித்தானே இருக்கிறாங்க. ஆமென். தான் யாருங்கிற உணர்வு வந்த உடனேயே அவனுக்குள்ள ஆத்தும பாரமும் வர ஆரம்பிச்சிட்டு. இந்த இடத்துல என்ன நடக்கிறது தெரியுமா? சுத்திகரிப்பு நடக்கிறது. அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது என்கிற வெளிச்சம் நமக்குள்ளே வரும்போது நமக்குள்ளே உணர்வு உண்டாகும். அந்த உணர்வு நம்மை அவரிடத்துல அறிக்கையிட வைக்கும். அப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இப்படி பண்ணிட்டேன் ஆண்டவரே, நான் அசுத்த உதடுகள் உள்ளவன் ஆண்டவரே, நான் இங்க வந்து நிற்பதற்கு நான் பாத்திரவானே இல்லை ஆண்டவரே, நான் பாத்திரவானே இல்லை ஆண்டவரே. ஆமென். அதாவது நம்ம ஒத்துக்கிட்டாலே போதுங்க, மீதி அவர் பார்த்துப்பார். அவ்வளவு நல்ல தேவன். இவன் இப்படி சொன்னதும் 6வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையில் பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு
இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றார். தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? சகையவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, நான் உன் வீட்டுல வந்து தங்கணும்னார். வேற எதுவுமே சொல்லல, நான் வீட்டுல தங்கணும். சகையு இறங்கி வந்துட்டான். இயேசுவோடு கூட நடந்து போய் கொண்டிருக்கிறான். எவ்வளவு தூரம் தான் நடந்திருப்பான்? அவங்க ஊர்ல வந்திருக்கிறான். கூடி போன ஒரு half an hour நடந்திருப்பான். ஒரு half an hour ஜீசஸோட டிராவல் பண்ணும் போதே அவனுக்குள்ள உணர்வு வர ஆரம்பிச்சிட்டு, இந்த பரிசுத்தருடைய பிரசனம் இருக்கிற இடத்துல நாம் உணர்த்தப்பட்டு கொண்டே இருப்போம். வேதம் சொல்லுகிறது, அவன் அப்படி நிக்கிறான். அவன் நின்று அப்படின்னு இருக்கு. அவன் நின்னதை இயேசு நிக்கிறார். என்னப்பா ஆண்டவரே, யார்ட்டையாவது அநியாயமா வாங்கியிருந்தா? இயேசு சொன்னாரா, நீ அநியாயமா வாங்கி இருக்கிற? ஒண்ணுமே சொல்லல. அந்த பிரசனம், பரிசுத்தர் என்கிற அந்த வெளிச்சம், தான் யாருங்கிற உணர்வு. ஆண்டவரே, நான் யாரிடத்துல அநியாயமா வாங்கியிருந்தா அதை நான் நாளத்தனையா திருப்பி கொடுத்துறேன். ஹல்லேலூயா. நான் பல ஆண்டுகள் கிறிஸ்தவனாய் இருந்தும் நான் இன்னும் துணிகரமாய் தான் பாவம் செய்து கொண்டே இருக்கிறேன். எனக்கு ஒரு உணர்வும் வரல. நான் ஆலயத்துக்கு வரும்போது ஜாலியா வரேன், சந்தோஷமா வந்து ஆராதிச்சுட்டு அப்படியே போறேன். திருப்பியும் காயின போல அதே பாவத்தை நான் தொடருகிறேன் என்றால் நான் எந்த அறிவை விட்டு தள்ளி நிற்கிறேன் தெரியுமா? அவர் பரிசுத்தர் என்கிற அறிவை விட்டு நான் தள்ளி நிற்கிறேன். எனக்கு எது மட்டும்தான் தெரியுது? இயேசு நல்லவர் மட்டும்தான் தெரியுது. எனக்கு எது தெரிய மாட்டேங்குது? இயேசு பரிசுத்தர் என்று தெரிய மாட்டேங்குது. சபையே, அன்பு ஜனமே, அவருடைய வருகை சமீபமா இருக்கையில் அவரை சந்திக்க ஆயத்தமா இருக்கிற ஜனமே, ஒரு சத்தியத்தை நீ புரிந்து கொள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் நானும் சரி, நான் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டதுனால நான் ஆண்டவரை தரிசிப்பேன். ஆண்டவர் சொல்ல, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும். க்ளோரி. இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த யோவான் இப்பொழுது அவரை மகத்துவம் பொருந்தினவராய் பார்த்ததும் செத்தவனை போல விழுந்தானாம். செத்தவனை போல. நாம் இனி அவரை எப்படி பார்க்க போறோம் தெரியுமா? யோசேப்பு மரியாளின் புதல்வனாய் அல்ல, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்க போகிறோம். அவர் இருக்கிற வண்ணமாகவே. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு குழந்தையா இந்த பூமியில வந்தார். இனி அவர் அப்படி வரமாட்டார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எல்லாம் விட்டு வெறுமையாக்கி வந்தார். இனி அவர் அப்படி வரமாட்டார். இனி அவர் ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தராய், தேவாதி தேவனாய் இந்த பூமியிலே அவர் வரப்போகிறார். எனவேதான் ஒரு கூட்டத்தார் ஓடி ஒளிவார்களாம், இன்னொரு கூட்டத்தார் மார்பில் அடித்து புலம்புவார்களாம். அந்த கூட்டத்தில் நாம் காணப்படக்கூடாது என்பதற்காக தான் இப்படிப்பட்ட கூட்டங்களை ஏற்படுத்தி ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பேதுரு படகுல இயேசு இருந்தார், எதுவுமே பேசல. ஆழத்துல போ, வலைய போடு. கொஞ்ச நேரம் போட்ல இருந்ததும் பேதுரு உணர ஆரம்பிக்கிறான். பாதத்துல விழுந்து, நான் பாவி ஆண்டவரே, நான் பாவி. ஜீசஸோட கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணும் போதே அவர் யாருங்கிற வெளிச்சம் நமக்கு வருகிறது, நாம் யாருங்கிற உணர்வு நமக்கு வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. என் ஜனங்கள் இன்னும் என்னை அறியவில்லையே. ஆண்டவர் ஏசாயாவை கொண்டு பாரத்தோடு எழுதுகிறார், என் பிள்ளைகளை நான் வளர்த்து ஆதரித்தேன், ஆனால் அவர்கள் இன்னும் அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்களே. மாடு தன் எஜமானையும் கழுதை தன் முன்னணையும் அறியும். அறிந்ததில்லாங்க. ஆமென். மாடும் கழுதையும் அறிந்ததை அவர் யார் என்று. அவர் பிறந்த போது சத்திரத்தில் அவருக்கு இடமில்லாமல் இருந்த போது அவரை முன்னணையில கடத்தினாங்க. மாடெல்லாம் வழிவிடுது, முன்னணையில கடத்துறாங்க. துணியிலே சுற்றி முன்னணையில கடத்துறாங்க. அவர் தம்மை வெறுமையாக்கி வந்தார், என்னை போல ஆகி வந்தார், அவரை போல என்னை மாற்ற. மாடுக்கு தெரியுது, என் ஜனத்துக்கு தெரியலையே. மாடு தன் எஜமானையும் கழுதைக்கு தெரியுது. ஒரு காலம் ஒருவரும் ஏறிராத கழுதையில அவர் ஏறார். ஒரு காலம் ஒருவரும் ஏறிராத கழுதையில ஏறினாங்க. அந்த கழுதை விடுமா?
நல்ல ட்ரெயின்டு கழுதைக்கு, நல்ல பழக்கப்பட்ட கழுதை தான் தெரியும் நம்ம மேல இப்போ ஒருத்தங்க ஏறி உட்காருவாங்க, நம்ம போனோம். ஆனால் அவர் ஏறின கழுதையோ ஒரு காலும் ஒருவரும் ஏறிராத கழுதை என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இயேசு ஏறி உட்கார்ந்ததும் அதுக்கு டிஸ்டர்ப் ஆயிருக்கும், அது கீழே தள்ளி இருக்கணும். ஒன்னும் தள்ளல, ஏன்னா அதுக்கு தெரியுது அவர் யாருன்னு. அவர் மிருகங்களுக்காக ரத்தம் சிந்த வரல, உனக்காகவும் எனக்காகவும் தான் ரத்தம் சிந்த வந்தார். ஆனா மாட்டுக்கு தெரியுது, கழுதைக்கு தெரியுது, சபையே உனக்கு தெரியவில்லையே அவர் யாருங்கிறது. பேதுரு படகுல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நீ வலைய போடு, மீனை பிடி, வேற அங்க பெரிய பிரசங்கம்லாம் இல்ல. பேதுருவுக்குள்ள உணர்வு, பாதத்துல விழுந்து ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே. ஒரு ஸ்திரீ இருந்தால் பாவி, தேசத்தாரால் பாவி என்று அழைக்கப்பட்டவள், இயேசுவின் பாதத்துல வந்து உட்கார்ந்ததும் அவள் அறியாம அழ ஆரம்பிக்கிறா. இதுதாங்க அவருடைய பிரசனம். ஹல்லேலூயா. நான் பாவி ஐயா, என்னை தள்ளாதிரும், உம் தயவால் என்னை மீண்டும் சேர்த்து கொள்ளும். ஆமென். என்னைக்குமே நம்ம எதை விரும்பணும் தெரியுமா? இன்னும் கிட்ட, இன்னும் கிட்ட. இந்த ஏசாயா, நான் அசுத்த உதடுகள் உள்ளவன், நான் பாவி என்று சொன்னதும் அவன் தொட்டு சுத்திகரிக்கப்பட்டானே, அவன் சுத்திகரிக்கப்பட்ட மாத்திரத்தில் அதனுடைய 8வது வசனம், பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் போவாய் நமது காரியமா என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன் என்று சொல்லுகிறான். அதுவரை அவன் யார் சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறான்? சேராபீன்கள் வர்ஷிப் பண்ற சவுண்ட் கேட்கிறான். அதுவரை யார் சத்தத்தை கேட்கல? ஆண்டவர் சத்தத்தை கேட்கல. ஆனா எப்பொழுது அவன் சுத்திகரிக்கப்பட்டானோ, இப்போ அவன் எது பக்கத்துல வந்துட்டான் தெரியுமா? சிங்காசனம் பக்கத்துல வந்துட்டான். இப்போ யார் சத்தம் காதுல விழுது தெரியுமா? சேராபீன்களின் சத்தம் மட்டும் இல்ல, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறோம். ஆராதனைக்கு கூடுகிறோம், ஆராதிக்கிறவங்க சத்தம் கேட்கிறோம், ஆண்டவருடைய சத்தம் கேட்கிறோமா? சர்ச்சுக்கு போகும்போது ஆராதனை நடத்துறவங்க சத்தம்லாம் நமக்கு கேட்கும். சர்ச்சுக்கு வெளியே நின்னாலும் கேட்கும், யூடியூபை தட்டினாலும் கேட்கும். சேராபீன்களின் சத்தம் கேட்கிறவன் இப்பொழுது யாருடைய சத்தத்தை கேட்கிறான் தெரியுமா? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறான். ரீசன் என்ன? சுத்திகரிப்பு. நாம் எந்த அளவுக்கு கழுவப்படுகிறோமோ, சுத்திகரிக்கப்படுகிறோமோ, அந்த அளவுக்கு அவரோடு கிட்டி 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 சேருகிறோம். நாம் தேவனால் சுத்திகரிக்கப்படும் போது தேவையில்லாத கவலைகள் நமக்குள்ளே இருக்காது. அதுக்கப்புறம் நமக்குள்ள என்ன கவலை இருக்கும் தெரியுமா? அவர் எதை குறித்து கவலைப்படுகிறாரோ அந்த கவலை தான் நமக்குள்ளே இருக்கும். இப்ப கர்த்தர் கேட்கிறார், தமக்குள்ளே கேட்கிறார். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் தமக்குள்ளே பேசுகிறார்கள். யாரை அனுப்புவேன், யார் போவாய் நமது காரியமாய் சொல்லும் போது பக்கத்துல இருந்து ஒருத்தர், ஆண்டவரே நான் இருக்கிறேன், ஆண்டவரே என்ன அனுப்புங்க ஆண்டவரே. ஆமென். இயேசுவின் ஜெபம் என்ன தெரியுமா? நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் நம்மில் ஒன்றாய் இருக்கும்படிக்கு. அதை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. பிதாவாகி தேவன், குமாரனாகி கிறிஸ்து, இவங்க ஒன்றா இருக்கிறாங்க. இவங்களை பிரித்து பார்க்கவே முடியாது. இயேசுனுடைய ஆசை என்ன தெரியுமா? இயேசுனுடைய விருப்பம் என்ன தெரியுமா? இந்த கூட்டத்தில் என்னையும் உங்களையும் சேர்க்கிறது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? எனவேதான் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை மூப்பர்களில் ஒரு சேர்ல உட்கார வைப்பேன்னு சொல்லாம, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட என் சிங்காசனத்திலே என் கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. மோசே நெருங்கும் போது சொல்லுகிறார், பாதரட்சியை கழட்டி போடு. யோசுவா நெருங்கும் போது சொல்றார், ஏன்னா இவங்க கிட்டி சேர விரும்புகிறார்கள். இவங்க கிட்ட நெருங்கினதோ, நீங்க மோசே நெருங்கினதோ அங்க என்ன நடக்கிறது தெரியுமா? கர்த்தர் தம்முடைய இருதயத்தை ஓபன் பண்றார். என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, கூக்குரலை கேட்கவே கேட்டு, அவருடைய ஹார்ட்டை நெருங்குறவங்க கிட்ட ஓபன் பண்றார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் வந்து உங்ககிட்ட வந்து அவருடைய மனசுல இருக்கிறதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்றத, ஓ என்ன மேன்மை, என்ன பாக்கியம்.
ஆண்டவர் சீனியாரிட்டி பார்த்து பேசுகிறவர் அல்ல. கேட்கிறதுக்கு ரெடியா ஒரு சாமுவேல் இருந்தாலும் அவங்கிட்ட பேசுவார். அந்த கூட்டத்திலே சீனியர் ஏலி, அவர் சீனியாரிட்டி படி நோ நோ, கேட்கிறதுக்கு ரெடியா. நெருங்கும் போது மோசே கிட்ட ஓப்பனா பேசுறார். மோசே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மோசே, என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து. மோசேக்கு இன்னும் அவர் யாருன்னு தெரியல. ஏசாயா நெருங்கும் போது வேற கவலைகள் எல்லாம் இப்பொழுது இல்ல. ஃபாதர் அழகா ஒரு பாட்டு பாடி இருக்கிறாங்கல்ல, சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும், சுவிசேஷ பாரம் ஒன்றே. இந்த பாட்டுல எவ்வளவு பெரிய மெசேஜ் இருக்கு தெரியுமா? என்ன சொல்ற, என்ன பாடி இருக்கிறாங்கன்னா, ஆண்டவரே வேற பாரம் எனக்குள்ள வந்துடக்கூடாது. வேற பாரம் வந்துட்டுன்னு வைங்களேன், இந்த சுவிசேஷம் நம்ம மைண்ட்லயே இருக்காது. நாம பல காரியத்தை குறித்து கவலைப்பட்டு இருக்கும் போது இன்னொருத்தங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவோம். நம்ம அநேகர் ஏன் என்ன சுவிசேஷர்களா மாறல தெரியுமா? அநேக உலக கவலைகள் நம்மை ஒட்டி கொண்டிருக்கிறதுனால. இயேசு சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் சொல்லிவிட்டு அடுத்து என்ன சொல்லுவார் தெரியுமா? என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள். நெருங்கி 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 போகும்போது நம்முடைய பல பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? பாவம். நாம் சுத்திகரிக்கப்படும் போது எல்லா காரியத்திலையும் ஒரு விடுதலை உண்டாகும். ஒரு திமிர்வாத காரன், கட்டில் கிடையாய் கிடக்கிற திமிர்வாத காரனை 4 வாலிபர்கள் சுமந்து கொண்டு இயேசுவுக்கு முன்பாக இறக்கி வைக்கிறார்கள். இயேசு, நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படி சொல்லி இருந்தா எல்லாரும் கைத்தட்டி இருப்பாங்க. அவர் சொல்றார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படிங்கிறார். அவங்களால டைஜஸ்ட் பண்ண முடியல. பாவங்களை மன்னிக்கிற தேவன் அல்லவா பாவத்தை மன்னிக்கணும். எஸ், அவர் தேவன், அது அவங்களுக்கு தெரியல. உடனே இயேசு கேட்கிறார், எது எளிது அப்படின்னு கேட்கிறார். எது எளிது? உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்வதோ, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எது எளிது? உங்ககிட்ட கேட்கிறேன், எது எளிது? சரி, நம்ம எதை ரொம்ப பெருசா பார்ப்போம்? நம்ம சர்ச்சுக்கு 2 பேர் வராங்க. ஒரு ஆள் சாட்சி சொல்றாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் என் பாவத்தை எல்லாம் மன்னித்தார் அப்படின்னு சாட்சி சொல்றாங்க. இதுக்கு கிளாப்ஸ் ஜாஸ்தியா இருக்குமா? இன்னொருத்தர் வரார், நான் பிறந்ததிலிருந்தே கட்டில் கடையாய் கிடந்தேன், கர்த்தர் எனக்கு ஒரு சுகத்தை தந்தார், இப்பொழுது நான் நடக்கிறேன். இப்படி சொன்னதும் மக்கள் என்ன செய்வாங்க? எது வைரல் ஆகும்? சரி, ஆண்டவர் இந்த பூமியில வந்து அற்புதங்கள்லாம் செய்தார்ல, எந்த அற்புதமாவது ரிஸ்க் எடுத்தாரா? எந்த அற்புதம் செய்வதற்காவது அவர் ரிஸ்க் எடுத்து? கானா ஒரு கல்யாண வீட்டில் தண்ணீரை ரசமா மாத்த என்ன செய்தார்? கற்சாடியை கொண்டு வந்து தண்ணீர், இந்த தண்ணியை கொடுங்கிறார், அவ்வளவுதான். அது எப்போ ரசமா மாறிச்சுன்னு யாருக்குமே தெரியாது. 5 அப்பத்தை 5000க்கும் அதிகமான பேருக்கு கொடுக்க என்ன செய்தார்? ஒண்ணுமே செய்யல. எடுத்தார், ஸ்தோத்திரம் பண்ணார், கொடுத்தார். மரித்து 4 நாள் கழித்து வந்து லாசரு உயிரோடு எழுப்புறார். அவன் மரித்து எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் ஆச்சு. சரி, நம்ம ஒரு 4 நாள் ஃபாஸ்டிங் போடுவோம். போட்டாரா? இல்ல. லாசருவே வெளியே வாண்டார், சிம்பிளா முடிச்சிட்டார். 6000 பிசாசுகள் ஒரு வாலிபனுக்கு பிடித்திருக்கிறது. ஒரு வாலிபனுக்குள்ள 6000 பிசாசை துரத்து அவர் 6000 வார்த்தைகள் சொல்லல. அப்பாலே போ, அப்பாலே போ, அப்பாலே போ, இப்படி 6000 வார்த்தை சொல்லல. போ, அவ்வளவுதான். எந்த அற்புதம் செய்யறதுக்கும் கர்த்தர் ரிஸ்க் எடுக்கல. ஆனா ஒரே ஒரு காரியத்துக்காக அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். என்ன காரியத்துக்காக தெரியுமா? என்னை பாவமற கழுவ. இதற்காக அவர் பட்ட பிரயாசம், அவர் பட்ட பாடுகள், ஆமென், அது கொஞ்சமல்ல, அது கொஞ்சமல்ல. ஆமென். ஆண்டவர் நமக்கு தந்த ரட்சிப்பு விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, ஆத்தும மீட்பு அருமையானது. தாவீது சொல்ற, நான் பாடும்போது என் உதடுகள் மட்டும் இல்லப்பா, நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும். ஆண்டவர் என்னை ரட்சித்தார், என்னை கர்த்தர் ரட்சித்தார் சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனமே,
ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருகிற ஜனமே, அவர் பரிசுத்தர் என்பதை மறவாதே. ஆனால் ஜனங்களுக்கு அவர் பரிசுத்தர் என்கிற காரியத்தை கேட்பது பிடிக்காமல் போகிறது. ஏசாயா 30வது அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், 30வது அதிகாரம் அதனுடைய 10-11 வசனங்களை வாசியுங்கள். ஏசாயா 30வது அதிகாரத்தின் 10-11 வசனங்கள். இவர்கள் தரிசனக்காரரை நோக்கி தரிசனம் காண வேண்டாம் என்றும், ஞான திருஷ்டிக்காரரை நோக்கி யதார்த்தமா எங்களுக்கு தரிசனம் சொல்லாமல் எங்களுக்கு இதமான சொற்களை உரைத்து மாயமானவைகளை திருஷ்டியுங்கள் என்றும், நீங்கள் வழியை விட்டு பாதையை நின்று விலகி இஸ்ரவேலின் பரிசுத்தரை எங்களுக்கு முன்பாக இராமல் ஓய பண்ணுங்கள் என்றும் சொல்லுகிறார்கள். என்ன சொல்றாங்க பாத்தீங்களா? இன்னைக்கு இல்ல, இது அன்னைக்கே நடக்குது. நீங்க உள்ளது போல சொல்லாதீங்க, எங்களுக்கு இதமா பேசுங்க. இதமா பேசுறதுனா என்ன? இன்னும் 20 நாள்ல உங்க வீட்டுல கல்யாணம் நடக்கும், இதுதான் எங்களுக்கு வேணும். இன்னும் 2 மாசத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கும், இதுதான் எங்களுக்கு வேணும். ஏய், நீ வலதுபுறம் சாய்ந்து போற, இதெல்லாம் சொல்லாதீங்க. இஸ்ரவேலின் பரிசுத்தரை எங்களுக்கு முன்னே இராதபடி ஓய பண்ணுங்கள். அது அர்த்தம் என்ன? இயேசு நல்லவர்னு சொல்லுங்க, இயேசு வல்லவர்னு சொல்லுங்க, இயேசு அற்புதம் செய்வார்னு சொல்லுங்க. ஆனா இயேசு பரிசுத்தர் மட்டும் சொல்லாதீங்க. இயேசு நல்லவர்னு சொல்லுங்க, இது எல்லாருக்கும் கேட்க பிடிக்கும். இயேசு பரிசுத்தர் சொல்றாதீங்க, அப்படி சொன்னா எங்களுக்கு குத்தம். பரிசுத்தரை ஓய பண்ணுவதா? ஓயாமல் பரிசுத்தர் பரிசுத்தர் என பரலோகத்திலே அவரை போற்றி கொண்டிருக்கும் போது அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனம் இங்கே சொல்லுகிறார்கள், இஸ்ரவேலின் பரிசுத்தரை எங்களுக்கு முன்பாக இராதபடிக்கு ஓய பண்ணுங்கள். அப்ப நாங்க என்ன சொல்லணும்? நீங்க இயேசு நல்லவர் மட்டும் சொல்லிட்டு போயிருங்க, வேற எதையும் சொல்லிடாதீங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தர் எரேமியாவிடத்தில் பேசுகிறார். எரேமியா 26வது அதிகாரம் அதனுடைய 2-3 வசனங்களிலே கர்த்தர் எரேமியா கிட்ட சொல்றாரு, நீ கர்த்தருடைய ஆலயத்தின் பிராகாரத்திலே நின்று கொண்டு கர்த்தருடைய ஆலயத்திலே பணிய வருகிற யூதாவுடைய பட்டணங்களின் குடிகள் அனைவரோடும் சொல்லும்படி நான் உனக்கு கற்பித்த எல்லா வார்த்தைகளையும் அவர்களுக்கு சொல்லு, ஒரு வார்த்தையையும் குறைத்து போடாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் செய்கைகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் நான் அவர்களுக்கு செய்ய நினைக்கிற தீங்குக்கு நான் மனஸ்தாபப்படத்தக்கதாக ஒருவேளை அவர்கள் கேட்டு அவரவர் தம் தம் பொல்லாத வழியை விட்டு திரும்புவார்கள். என்ன வெளிச்சமா அழகா ஆவியானவர் சொல்லி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க. இங்க பாரு எரேமியாவே, நான் சொன்ன எல்லா வார்த்தையும் சொல்லிரு. நீ ஜனங்களை பார்த்து வார்த்தையை விழுங்கிறாத, நீ எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா அவன் மனம் திரும்புறதுக்கு அது ஏதுவா இருக்கும்பா. நீ பாதியை விழுங்கி பாதியை மட்டும் சொன்னேன்னா அவனை மனம் திரும்ப விடாம பண்ற. ஆமே, ஐயோ அவர் பரிசுத்தர், பாவத்தை விட்டு மனம் திரு, இப்படி சொன்னா ஜனங்க நம்ம பிரசங்கத்தை கேட்க மாட்டாங்களே, ஜனங்க சர்ச்சுக்கு வர மாட்டாங்களே அப்படி சொல்லிட்டு வெறுமனே கர்த்தர் நல்லவர் நல்லவர் மட்டும் சொல்லிட்டு இருந்தா நம்ம ஒரு சைடை விழுங்கிட்டோம்னு அர்த்தம். அநேகர் மனம் திரும்புவதற்கு தடையாயிருக்கிறோம் என்று அர்த்தம். ஒன்றையும் குறைச்சிராத, நீ சொல்லு, எல்லாத்தையும் சொல்லு. ஆமென். ஜனங்கள் கேட்கிறாங்கன்னு சொல்லி ஆரோன் கண்டுகுட்டியை செய்வித்தான் ஜனங்களை பிரியப்படுத்த. பைபிள் அது எப்படி எழுதப்பட்டது தெரியுமா? ஆரோன் ஜனங்களை நிர்வாணப்படுத்தினான் என்று. ஏன்னா அந்த ஜனங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால ஜனங்கள் கேட்டார் போல இசைந்து போனா. ஆனா பைபிள்ல எப்படி எழுதப்பட்டது என்றால் ஆரோன் ஜனங்களை நிர்வாணப்படுத்தினான். மோசையோ ஆண்டவர் சமூகத்திலிருந்து வார்த்தையை வாங்கி கொடுக்கிறான். ஆண்டவர் எசேக்கியேல் கிட்ட அப்படிதான் சொல்றார், கேட்கிறவன் கேட்கட்டும், கேளாதவன் கேளாதிருக்கட்டும். நான் உன்கிட்ட பேசுறத நீ சொல்லு. எரேமியா கிட்ட சொல்றார், நீ ஒன்னையும் குலைத்து போடாத, குறைச்சிராத, எதையும் குறைச்சிராத. சபையை நாம் எதை கேட்க விரும்புகிறோம்? யதார்த்தமானவைகளை கேட்க விரும்புகிறோமா? இதமானவைகளை கேட்க விரும்புகிறோமா? ஆறுதலா 4 வார்த்தை,
அவர் ஆறுதலின் தேவன், அதுல சந்தேகம் இல்லை. அதே நேரத்தில் சீழ் பிதுக்கப்பட வேண்டியது சீழ் பிதுக்கப்பட்டு தானே ஆக வேண்டும். என் ஜனத்துக்கு சுகம் இல்லை என்று கர்த்தர் ஏசாயாவை கொண்டு சொல்லுகிறார். ஏசாயா 1:6 அவர்கள் சீழ் பிதுக்கப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறார்கள். அவர் வல்லமையுடையவர் தான், அவர் மகிமையானவைகளை செய்தார் என்று ஃபுல் ஸ்டாப் வைக்க வேண்டியதான மரியாள். அப்படி இல்லை, அவர் நாமம் பரிசுத்தம் உள்ளது, அவர் நாமம் பரிசுத்தம் உள்ளது. யோசுவா முதிர் வயதிலே ஜனங்களிடத்தில் அநேக காரியங்களை பேசிக் கொண்டிருக்கும் போது ஜனங்கள் சொல்லுகிறார்கள் யோசுவாவை பார்த்து, யோசுவா 24வது அதிகாரம் 18வது வசனத்திலே, தேசத்திலே குடியிருக்கிற எமோரியர் முதலான சகல ஜனங்களையும் கர்த்தர் நமக்கு முன்பாக துரத்தினாரே, கர்த்தர் இப்படி ஒரு அற்புதம் செய்தாரே, ஆகையால் நாங்களும் கர்த்தரை சேவிப்போம், அவரே நம்முடைய தேவன் என்றார்கள். கர்த்தர் இப்படி ஒரு அற்புதம் செஞ்சார்ல, அதனால கர்த்தரை சேவிப்போம். அப்படி சொல்லும் போது அடுத்த வார்த்தை யோசுவா சொல்றாரு ஜனங்களை நோக்கி, 19வது வசனம், நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள். ஏன் தெரியுமா? அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அற்புதத்தை மட்டும் வைத்து கர்த்தரை சேவிக்கிறவங்க கண்டினியூ பண்ண முடியாது. நெருங்கும் போதுதான் தெரியும் அவர் யாருன்னு. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா யார் வேணாலும் இயேசுட்ட வரலாம், யார் வேணாலும் வரலாம், எப்பேற்பட்ட பாவி இயேசுட்ட வரலாம். ஆனா வந்தவங்க எப்படியும் வாழலாம்னு அவர் சொல்லவே இல்லை. என்னை பின்பற்றுங்கள், ஃபாலோ மீ, அவ்வளவுதான். திரளான ஜனங்கள் 5 அப்பத்தை 5000க்கும் அதிகமாய் பெருக பண்ணி கொடுத்த போது ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்க கூட்டம் வந்தார்கள். இப்பொழுது இயேசு சொல்லுகிறார், ஜீவப்பம் நானே, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுங்கள், என்னில் நிலைத்திருங்கள். இப்படி சொல்லும் போது இது கடினமான உபதேசம், யார் நிலை நிற்பார் என்று சொல்லி ஒவ்வொருத்தரா போக ஆரம்பிக்கிறாங்க. அற்புதம் செய்த போது 12 கூடை நிறைய மீதம் எடுத்தார்கள். நானே ஜீவப்போம் என்று சொல்லும் போது 12 சீஷர்கள் மட்டும் மீதி இருக்கிறாங்க. மீதி எல்லாரும் போயிட்டாங்க. எல்லாரும் போயிட்டாங்கன்னு சொல்லி கர்த்தர் தம்முடைய பிரசங்கத்தை மாற்றவில்லை. இருக்கிறவங்களையும் பார்த்து கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களா? அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். கரங்களை உயர்த்தி, பரிசுத்தரே பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஏன்? அதாவது ஆண்டவர்கிட்ட வந்து அற்புதம் பெற்றவங்க எல்லாம் சபைக்கு வந்திருந்தா எல்லா சபையும் நிரம்பி ஒளிந்திருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் கண்டுக்குட்டியை உண்டு பண்ணி வைத்தாங்க? இஸ்ரவேல் ஜனங்களே சாட்சி, எகிப்தின் தெய்வத்தை விட இஸ்ரவேலின் தேவன் தான் பெரியவர் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் கண்ணார காண்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் எகிப்தின் தெய்வத்தை ஏன் உண்டு பண்ணி வைத்து வணங்குறாங்க தெரியுமா? இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக தோற்ற தெய்வத்தை இவங்க வழிபட ஆரம்பிக்க ரீசன் என்ன? எகிப்தின் தெய்வத்துக்கு பிரமாணம் கிடையாது, பிரமாணம் கிடையாது. மற்ற தெய்வங்களுக்கு பிரமாணம் கிடையாது. ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு பிரமாணம் உண்டு. அந்த பிரமாணம் தான் பரிசுத்தம். பார்த்தாங்க இஸ்ரவேலின் தேவன். ஏன்னா இப்போ மோசே மேல எப்படி சாத்தான் டைவர்ட் பண்ணான் பாத்தீங்களா? மோசே கர்த்தர் மேல மோசே மாத்திரம் வாங்குறார். மோசே மேல என்ன வாங்கிட்டு இருக்கிறார் தெரியுமா? பிரமாணம் வாங்கிட்டு இருக்கிறார். என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், விக்கிரகம் யாதொன்றை வழிபட வேண்டாம், உன் தகப்பனின் தாயும் கனம் பண்ணுவாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக. இப்படி ஒவ்வொன்னையும் வாங்கிட்டு இருக்கும் போதுதான் இங்க கன்றுக்குட்டியை உண்டாக்கிட்டு இருக்கிறாங்க. என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்தை விட வேற பெரிய சந்தோஷம் எனக்கு இல்லைன்னு இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த யோவான் தன்னுடைய 3வது நிருபத்தில் எழுதுறத பார்க்க முடியும். அப்படி நடக்கிற பிள்ளைய தான் பிளஸ் பண்றாரு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. ஆத்துமா எதுலங்க வாழும்? சத்தியத்துல தான் வாழும்.
ஆமென். எனவேதான் இதெல்லாம் பார்த்துட்டு தான் யோசுவா சொல்றார், நீங்க சேவிக்க மாட்டீங்க. ஏன் தெரியுமா? அவர் அற்புதம் செய்கிறவர் மட்டும் இல்ல, அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அந்த பரிசுத்தம் என்கிற நாமத்தை உடையவர் எங்கே வாசம் பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது தெரியுமா? ஏசாயா 57வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 57:15, நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். பரிசுத்தர் என்கிற நாமத்தை உடையவர், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிறவர் பூமியில எங்கே வாசம் பண்ணுவார் தெரியுமா? நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில். தாவீது சொல்லுகிறார், நொறுங்குண்ட இருதயத்தை நீங்க புறக்கணிக்கவே மாட்டீங்க. மரியாளை தெரிந்தெடுக்க காரணம் என்ன? மரியாள்கிட்ட கேட்கலாமா, மரியாளே இஸ்ரவேல்ல நீங்க மட்டும்தான் கன்னிகையா? எத்தனை பேர் இருப்பாங்க? அப்படி இருக்கும்போது உங்களை ஏன் தெரிந்தெடுத்தார்? அப்படி கேட்டா மரியாள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் தான் ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். அப்படியா சொல்லுவாங்க? இல்ல. மரியாள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அந்த பரிசுத்தமுள்ள தேவன் வாசம் பண்ணும் வாசஸ்தலமாய் நாம மாறணும்னா நமக்குள்ள இந்த நொறுங்குண்ட இருதயம். இந்த நொறுங்குண்ட இருதயம்னா அர்த்தம் என்ன தெரியுமா? பெருமை ஒட்டாத இருதயம். பெருமை மேட்டிமை ஒட்டாத, அது ஒட்டாது. அந்த பெருமை மேட்டிமை வந்தாலே உடைஞ்சிடும். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? சமீபமா இருக்கிறார். சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சமீபமா இருக்கிறார். ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது பக்கத்துல வர்றதே எதுக்கு தெரியுமா? உள்ள இருக்கிறதற்காக. மரியாள் பாருங்கள், இந்த செய்தியை கேப்ரியல் மூலமாய் கேட்கும் போது, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று அர்ப்பணித்தார்கள். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்கள் அர்ப்பணிக்க தயங்க மாட்டார்கள். இரண்டாவது, ஏற்றுக்கொண்டார்கள். என்ன ஏற்றுக்கொண்டார்கள்? அடுத்து என்ன நடக்க போகுது தெரியுமா? யோசேப்பு மரியாளை தள்ளிவிட போறார். இந்த ஊரே மரியாள் மேல ஒரு தவறான முத்திரை குற்ற போறாங்க. எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டாங்க. அடுத்து பாருங்க, சகித்தாங்க. ஒரு 30 வயசு ஆகும்போது மரியாள் பார்க்கிறான். மரியாள்கிட்ட வந்து சொல்றாங்க, திராட்சை ரசம் குறைவுபட்டது. மரியாள் 30 வருஷம் வரை வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவர் ஏதாவது செஞ்சாதான் ஜனங்க நம்புவாங்க, இவர் சாதாரணமானவர் இல்ல, இவர் தேவகுமாரன். அப்பதான் என் மேல இருக்கிற நிந்தை போகும். 30 வயசு வரை அவ்வளவு நிந்தை அவமானத்தை கேட்டுட்டு இருக்கும் போது இதுதான் சான்ஸ். இயேசு கிட்ட வராங்க. திராட்சை ரசம் இல்லைன்னு சொல்லும் போது இயேசு சொல்றார், ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன? ஆண்டவர் சொல்றார், இன்னும் இவ்வளவு நான் 30 வருஷம் வெயிட் பண்ணீங்கல்ல, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என் வேலை வரட்டும். ஆமென். அவர்கள் சகித்தார்கள். எப்படிங்க இருக்கும்? குழந்தை பிரதிஷ்டைக்கு பிள்ளையை தூக்கிட்டு போறாங்க. சிமியோன்ங்கிற தேவ மனுஷன் பிள்ளையை கையில வாங்கிட்டு மரியாளை பார்த்து, உன் ஆத்துமாவே ஒரு பட்டயம் உருவி போகுங்கிறார். நாங்கெல்லாம் இப்படி பிள்ளை பிரதிஷ்டைக்கு சொன்னோம்னா பட்டயம் எங்களுக்கு எங்க உருவம்னு தெரியாது. நாங்க எடுத்தோடனே கர்த்தரின் முகத்தை இப்படி எல்லாம் சிமியோன் பிள்ளைய கையில வச்சுட்டு மரியாளை பார்த்து, இங்க பாருமா உன் ஆத்துமா ஒரு பட்டயம் உருவி போகும். இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. சகித்தார்கள், காத்திருந்தார்கள். சீஷர்களுக்கு இயேசுவை 3 வருஷம் தான் தெரியும், மரியாளுக்கு 33 வருஷம் தெரியும். ஆனா அந்த மேல் வீட்டுல அவங்க 120 பேர்ல ஒரு நபரா போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நொறுங்குண்ட இருதயம், குளோரி. அந்த இடத்துல மரியாள் எழும்பி பேசல, நான் தான் சீனியர்னு பேதுரு பேசிட்டு இருக்கும் போது 120 பேர்ல ஒரு ஆளா இருந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க அந்த அம்மா. அவர் நொறுங்குண்டு யாரை தெரிந்தெடுக்கிறார் பாருங்கள். பெருமை ஒட்டாதவர்கள், பெருமை ஒட்டாதவர்கள், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஒரு தேவ மனுஷன் என்கிட்ட பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார், தம்பி இந்த விளைஞ்ச பயிரை பார்த்திருக்கிறியா? நல்ல கதிருள்ள அந்த பயிர் பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், அது வளைஞ்சுதான் இருக்கும். எப்பவுமே ரொம்ப நிமிர்ந்து நிற்கும் தெரியுமா? அதுல ஒண்ணுமே இருக்காது.
ஆனா அந்த நெல் நிறைய வரதெல்லாம் பாரு, அது அப்படியே படுத்துரும், அது வளைஞ்சுதான் இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு தேவ சமூகத்துல உள்ள போயிட்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தாழ்த்திட்டே இருக்கணும். எனவேதான் சீஷர்களை பார்த்து இயேசு சொன்னார், நீங்க எந்த ஒரு ஊழியத்தை செஞ்சுட்டு வந்தாலும் உடனே அப்பா கிட்ட சொல்லிருங்க, அப்பிரயோஜனமான ஊழியக்கார ஆண்டவரே, செய்ய வேண்டிய கடமையை மட்டும்தான் நான் செய்தேன். பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷம் அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமை. பிலிப்பியருக்கு எழுதும் போது பவுல் சொல்றாரு, எப்படியாவது அந்த உயிர்த்தெழுதலே நான் தகுதியாகணும், எப்படியாவது. என்னங்க 14 நிருபத்தை எழுதின தேவ மனுஷன், செகண்ட் ஃபவுண்டர் ஆஃப் த கிறிஸ்டியானிட்டி என்று பைபிள் ஸ்காலர்ஸால போற்றப்படுகிறவர், மற்ற அப்போஸ்தலரை பார்க்கலும் அதிகமாய் பிரயாசப்பட்டவர். இது போதாதா? இப்படி இருந்தும் பவுல் என்ன சொல்றாரு தெரியுமா? எப்படியாவது அந்த உயிர்த்தெழுதல்ல நான் போயிடணும். நம்ம என்னடா நமக்கு எந்த இடம்னு சண்டை போட்டுட்டு இருக்கிறோம், ரைட்லயா லெஃப்ட்லயா. பவுல் என்னடா, எனக்கு எப்படியாவது அங்க போயிடணும். நிருபம் கொரிந்தியருக்கு எழுதும் போது சொல்லுகிறார், அப்போஸ்தலர் எல்லாரிலும் நான் சிறியவன். கடைசி நிருபம் தீமோத்தேயுக்கு எழுதும் போது எப்படி அப்போ எழுதியிருக்கணும்? முதல் நிருபத்தில் என்ன எழுதுன? நான் அப்போஸ்தலரில் சிறியவன் என்று. அப்ப கடைசி நிருபத்தில் எப்படி எழுதியிருக்கணும்? அப்போஸ்தலர் எல்லாரிலும் நான் பெரியவன். ஆனா கடைசி நிருபத்தில் எப்படி சொல்றார் தெரியுமா? பாவிகளில் பிரதான பாவி நான்கிறார். கடைசி அந்த பெருமை ஒட்டிக்கொள்ள இடம் கொடுக்கல. பெருமை வந்துடக்கூடாதுன்னு கர்த்தரே ஒரு முள்ளு கொடுத்துட்டார். அதான் பவுல் சொல்றார், நான் என்னை உயர்த்தாதபடிக்கு எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது. முள்ளு குத்திச்சுன்னு தான் சொல்லுவோம். பவுல் சொல்ற கொடுக்கப்பட்டதுங்கிறார். குத்துனா எரியலாம், கொடுத்தா வாங்கிதான் ஆகணும். நான் உங்களை விட அதிகமாய் அந்நிய பாஷை பேசுறேன் சொல்லுவார், அப்ப அந்த முள்ளு குத்தும். கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்றார், நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனா இருந்தாலும் அப்போஸ்தலர் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன்னு சொல்றதுக்குள்ள அந்த முள்ளு குத்தும். உடனே அடுத்த லைன், நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. ஏன்னா ஆண்டவர் வாசம் பண்ணுகிற, நல்ல புரிந்து கொள்ளுங்க, இங்கே அவர் வாசம் பண்ணும் ஸ்தலமாய் என் வாழ்க்கை இருக்குமானால் பரலோகம் எனக்கு கேரண்டி. இங்கே நான் அவரை வாசற்படியில் நின்று தட்ட வைத்துக் கொண்டிருப்பேன். ஆனால் நாளைக்கு நான் அங்க போய் கதவை தட்டும் போது அவர் சொல்லுவார், நான் உங்களை அறியேன், அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள். நொறுங்குண்ட இருதயத்தில் எதற்கு வாசம் பண்ணுகிறார் தெரியுமா? நொறுங்குண்டவர்களை உயிர்ப்பிக்க. மரியாள் வயிற்றிலே பரிசுத்த நாமமுள்ள இயேசு இருக்கிறார். இப்பொழுது மரியாள் எங்க ஓடி போறாங்க தெரியுமா? வீடு ஜன்னல் எல்லாம் அடைச்சிட்டு ஒரு அம்மா 6 மாசமா வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. யாரு? எலிசபெத். எலிசபெத்துக்கு குழந்தை இல்லை. நம்ம ஊர் விசேஷம் என்ன அப்படின்னா, இல்லைன்னா இல்லையா இல்லையான்னு கேட்டுட்டு இருப்பாங்க. இப்ப முதிர் வயதுல அந்த அம்மா கன்சீவா இருக்கிறாங்க. வயசான காலத்துல கன்சீவானதும் அதே மக்கள் இல்லையான்னு கேட்டவங்க வந்து இப்ப என்ன கேட்பாங்க தெரியுமா? இந்த வயசு காலத்துல இது உங்களுக்கு தேவையா? எதுக்கு இந்த பிரச்சனை? அந்த அம்மா கதவெல்லாம் அடைச்சிட்டு உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. 6 மாசம் ஆகுது, குழந்தைக்கு ஒரு அசைவும் இல்லை. எப்படிங்க இருக்கும்? 6 மாச குழந்தை ஒரு அசைவுமே இல்லாம இருந்தா, யார்கிட்டையுமே எதுவுமே சொல்லல, வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. இப்போ பரிசுத்தரை சுமந்து கொண்டிருக்கிற மரியாள் ஓடி வராங்க. தாழ்மையின் அடையாளத்தை பார்த்தீங்களா? மரியாள் வயிற்றுல இயேசு, எலிசபெத் வயிற்றுல யோவான். யோவானை விட இயேசு எவ்வளவு பெரியவர். அப்ப நியாயப்படி பார்த்தா எலிசபெத் தான் மரியாள்கிட்ட ஓடி வரணும். ஆனா மரியாள் ஓடி வராங்க பாருங்க, வாழ்த்துதல்ல முந்தி கொள்ளுகிறார்கள். முந்தி கொள்றதே தாழ்மைக்கு அடையாளங்க. சிலர் பாருங்க, அவங்க என்ன பார்த்து சிரிக்கட்டும், அதுக்கப்புறம் நான் அவங்கள பார்த்து ஃபர்ஸ்ட் அவங்க எனக்கு கூப்பிடட்டும், அப்புறம் நான். மரியாள் இயேசுவை சுமக்கிறவங்க இன்னொருத்தங்களை வாழ்த்துறதுல முந்தி கொள்வார்கள். நீங்க முந்தி வாழ்த்திட்டீங்கன்னா உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார் அர்த்தம். ஆமென். பக்கத்துல 2 பேரை பிளஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. சில முகத்துல என்ன சிரிப்பு, சில முகத்துல இருந்த சிரிப்பும் போச்சு. இப்ப பாருங்க, மரியாள் வந்து எலிசபெத் வீட்டுக்கு முன்னாடி நின்று காத்திருப்பு கூட்டமோ வேற ஒரு கூட்டமோ நடத்தல, அங்க வந்து பிரைஸ் தி லார்ட் அப்படினாங்க. அவ்வளவுதான். 6 மாசம் அசைவில்லாத குழந்தை வயிற்றுக்குள்ள இருந்து துள்ள ஆரம்பிக்கிறது. இயேசுவை சுமக்கிறவருடைய வாழ்த்துதல் அநேகருக்கு ஆமென் உயிரை கொடுக்குதுங்க. ஓ, நீங்க வாழ்த்துதல் செய்தியை கேட்டதுமே
என் பிள்ளை துள்ளுதே. பரிசுத்த ஆவியானவர் அங்க இறங்குகிறார். பரிசுத்தர் வாசம் பண்ணும் வாசஸ்தலமாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். சுத்திகரிப்பு அவசியம். இஸ்ரவேல் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமாயிற்று. சங்கீதம் 114. யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமாயிற்று. அடுத்த வார்த்தை எப்படி இருக்கும் தெரியுமா? கடல் கண்டு விலகி ஓடிச்சு. உங்க வாழ்க்கையில எத்தனை சமுத்திரம் தடையா இருந்தாலும் நீங்கள் அவருடைய பரிசுத்த ஸ்தானமானால் அந்த தடைகள் உங்களுக்கு முன்பாக விலகி ஓடும். யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. ஏன்னா கடல் கண்டு யாரை கண்டு? என்னை கண்டா? இல்ல, எனக்குள் இருக்கிறவரை கண்டு. Thank you Holy Spirit. பரிசுத்த ஸ்தானம். உபாகமம் 23:14 சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை ரட்சிப்பதற்காக, உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுப்பதற்காக நான் பாளையம் எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறேன். உன்னிடத்தில் அசுசியான காரியங்களை கண்டு நான் உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவுது. நாம் இதை விரும்பணும், நாம் இதை வாஞ்சிக்கணும். பரிசுத்தமுள்ள அப்பா, நான் பாத்திரவானே அல்லப்பா, கிருபையில நிக்கிறேன்பா. இந்த சேராபீன்களே உங்க முன்னாடி நிக்க முடியாம தங்களை மறைக்கும் போது நான் சும்மா வந்து நிக்கிறேனே. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய கிருபை பாராட்டுற. சேராபீன்களுக்கு அப்படி நிக்க முடியாதுங்க, நமக்கு மட்டும்தான் அப்படி நிக்க முடியும். இந்த கிருபை எதுக்கு கிருபை மேல கிருபை தரார் தெரியுமா? இன்னும் பரிசுத்தமான, இன்னும் நெருங்க, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி. பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கிறிஸ்டியன் கிறிஸ்டியன் கிறிஸ்டியன், கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் சொல்றாங்கல்ல. அப்ப அந்த நாமம் நமக்கு தரிக்கப்பட்டிருக்குல்ல. ஆண்டவர் சொல்ற, என் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கிறாதீங்க. லேவியராகமம் 22:32 சொல்லப்பட்டிருக்கிறது, என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதிருப்பீர்களாக. அடுத்த ஒரு வார்த்தையை பாருங்கள், நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன். அவர் மதிக்கப்படுறாரா? நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தர் என்று மதிக்கப்படுகிறாரா? மதிக்கப்படுகிறாரா? ஆண்டவரை மதிக்க விரும்புறவங்க பரிசுத்தத்தை விரும்புவாங்க. என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். இந்த கிதியோனுக்கு ஒரு ஆசை வந்துட்டு, ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு, அவருக்கு நான் ஒரு பலிபீடம் கட்டி யெகோவா ஷலோம்னு பேர் வைக்க போறேன். ஏன்னா தேவதூதன் யாரா பேசினாலே செத்து விழுந்துருவான். ஆனா என்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரே அப்படி சொல்லி அவன் பலிபீடம் கட்டும் போது அந்த ராத்திரியில கர்த்தர் அவன்கிட்ட பேசுறார், கிதியோனே, பலிபீடம் கட்டுறதெல்லாம் சரி கிதியோனே, நீ பலிபீடம் கட்டுறதுக்கு முன்னாடி இன்னொரு வேலை செய்வியா? என்ன ஆண்டவரே? உங்க அப்பா வீட்டுல ஒரு பாகாலுடைய விக்கிரகம் இருக்கு, அதை வெட்டி போட்டுரு, அதுக்கப்புறம் பலிபீடம் கட்டு. நீ ஆராதிக்கிற சரிதான், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? பாவம் வாசற்படியில படுத்திருக்கிறதே, நீ உள்ள வரும்போது அதை கலத்தி வச்சுட்டு வர, நீ திரும்பி போய் அதே தானே செய்ய போற, அதை தூக்கி போட்டுட்டு வா. அவர் யார் தெரியுமா? பரிசுத்தர். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். என் வாழ்க்கையில் அவர் பரிசுத்தர் என்று மதிக்கப்படுகிறாரா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஜெபம் பண்ணும் போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம், நான் சொல்லிதான் அந்த நாமம் பரிசுத்தம் அடையணுமா? அந்த நாமமே என்னதான்? ஆனா இங்க ஏன் ஆண்டவர் இப்படி ஜெபிக்க சொல்றார்? வேதத்துல நிறைய காரியத்தை பார்க்க முடியுது. பரிசுத்தம்னாலே அதற்கு எதிரான வார்த்தை என்ன வார்த்தை? அசுத்தம். ஆனா இன்னொன்னு இருக்கு, புரியும்படி சொல்றேன். பலிபீடத்துல அப்பங்கள் வைக்கப்பட்டிருக்கும், அந்த அப்பங்களுக்கு ஒரு பெயர் உண்டு. என்ன அப்பம்? பரிசுத்த அப்பம். அப்ப பலிபீடத்துல வைக்கப்படாத அப்பம்லாம், நீங்க வீட்டுல அப்பம் சொல்றீங்களா, அது என்ன அப்பம்? பலிபீடத்துல வைக்கப்படுற அப்பம் பரிசுத்த அப்பம், பலிபீடத்துல வைக்கப்படாத அப்பம் சாதாரண அப்பம். சாதாரண அப்பம். ஆண்டவர் சொல்றார், ஜெபிக்கும் போது
ஆண்டவர் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அதன் அர்த்தம் என்னன்னா, ஆண்டவரை எனக்கு நீங்க மற்றவர்களை போல் அல்ல, மற்றவங்க எல்லாம் எனக்கு சாதாரணமானவங்க, நீங்க எனக்கு விசேஷமானவர். கர்த்தர் நம்மை பரிசுத்த ஜாதியாய் தெரிந்தெடுத்திருக்கிறார்னா அவர் பார்வையில மற்றவர்களை விட அழைக்கப்பட்டவர்கள், விசேஷித்தவர்கள். ஆண்டவர் ஜெபிக்கும் போது, ஆண்டவர் எனக்கு நீங்க ஸ்பெஷல்பா, எனக்கு நீங்க ஸ்பெஷல். நம்ம வீட்டுல ஒரு விவிஐபி வராங்கன்னா நம்ம எப்படி இருப்போம் தெரியுமா? அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு பண்ணுவோம், வீடெல்லாம் கிளீன் ஆயிரும். ஏங்க நாங்க ஒண்ணுமே இல்லாம நாங்க பாஸ்டர்ஸ் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு பிரேயருக்கு வரோம்னு சொன்னாலே அவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு கையும் ஓடல காலம் ஓடல. ஒரு வீட்டுல இப்படிதான் திடீர்னு போயிட்டேன். எங்க பிலிவர் ஒரு வீட்டுல அவங்க விளக்குமாரோட நிக்கிறாங்க, பாஸ்டர். அவ்வளவுதான், நேரா போனாங்க. சோஃபால நிறைய துணி இருக்கு, என்ன பண்ணணும்னு தெரியல. அன்பு திரளான பாவங்களை மூடும் போல ஒரு பெட்ஷீட்டை கொண்டு வந்தாங்க, ஒரே மூடு. இப்படி சொல்லாம வந்தீங்கன்னா எப்படி? அப்போ நான் டிசைட் பண்ணேன், எங்க போனாலும் சொல்லிட்டு வரவேற்பு எப்படி இருக்கும்னு தெரியாது. அவ்வளோ பெரியவர் வராரு. He is special, he is special to me. ஆண்டவர் நீங்க எனக்கு சாதாரணமானவர் அல்ல ஆண்டவரே, நீங்க எனக்கு. அப்ப நான் உனக்கு விசேஷம். நீ எப்படிடா இருக்கணும், நீ எப்படி இருக்கணும்? உம்முடைய நாமம் பரிசுத்தம். ஆண்டவரே நீங்க எனக்கு விசேஷமானவர். எப்படி அவரை விசேஷப்படுத்திட்டான் பாத்தீங்களா சகையோ? அவர் எங்க வர போறார்? என் வீட்டுல அவர் உட்கார சேருக்கு கீழே அநியாயமா வாங்கினது இருக்கிறதா? வேண்டாம் 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 ஆண்டவரே, நான் அநியாயமா வாங்க நாளத்தினே கொடுத்துறேன்ப்பா, நீங்க எனக்கு ஸ்பெஷல்ப்பா. இந்த சகை வீட்டுல எத்தனை பேர் வந்திருப்பாங்க, எத்தனை பேர் வந்திருப்பாங்க, எதையுமே மாத்தலையே. ஆனா இயேசு வந்தது மாத்திட்டார் பாத்தீங்களா? ஏன்னா சகையோ இயேசுவை ரொம்ப ஸ்பெஷலா பாக்குறான். இந்த இரவு வேளையில நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமா, யாருக்கு இயேசு ரொம்ப ஸ்பெஷல்? எனக்கு ஜீசஸ் ரொம்ப ஸ்பெஷல். அப்படின்னா அவர் விரும்புறதை விரும்புங்க. மல்கியா 2 சொல்லப்பட்டிருக்கிறது, 2:11, கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம். எழுந்து நிற்கலாமா? எழுந்து நிற்கலாமா? பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காணாவுள்ளலங்கோலத்தை, பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காணாவுள் அலங்கோலத்தை, மனம் நொந்து மருளுகின்றேன், பரிசுத்தம் கெஞ்சுகின்றேன், மனம் நொந்து மருளுகின்றேன், பரிசுத்தம் கெஞ்சுகின்றேன். 2 கைகளை உயர்த்தி துணை வேண்டும், துணை வேண்டும் தகப்பனே. உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே, துணை வேண்டும் தகப்பனே. உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே, என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும், என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம். எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளையில உண்மையா கேட்க போறீங்க? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. 2 கைகளை உயர்த்தி அப்பா கிட்ட சொல்லுங்க, நீங்க எனக்கு ஸ்பெஷல்பா. என் பெற்றோரை விட, என் கைப்பிடித்த துணையை விட, என் பிள்ளைகளை விட, என் உறவுகளை விட, என் சொசைட்டியை விட நீங்க எனக்கு ஸ்பெஷல் ஆண்டவரே. நீங்க எனக்கு விசேஷமானவர், நீங்க எனக்கு விசேஷமானவர், நீங்க எனக்கு விசேஷமானவர். நம்ம எல்லாம் இயேசுவை வருந்தி அழைக்கிறோம், ஆனா மற்றவங்களை ட்ரீட் பண்ணது போலவே ட்ரீட் பண்றோம். பிரியமானவர்களே,
சீமோன் என்கிற பரிசேயன் வீட்டுக்கு இயேசுவை விருந்துக்கு கூப்பிடுறான். மற்ற சீஷர்களை எப்படி ட்ரீட் பண்றானோ அப்படியே தான் இயேசுவை ட்ரீட் பண்றான். ஆண்டவருக்கு ஃபீல் ஆயிட்டு. ஆனா அந்த இடத்துல ஒரு பாவியாகிய ஸ்திரீ வந்தா, தன் கண்ணீரால பாதத்தை நினைத்தா, தலைமுடியால் அதை துடைத்தாள். முத்தமிடும் போது ஆண்டவர் கம்பேர் பண்றாரு, இங்க பாரு, நீ இது செய்யல, நீ என்ன கூப்பிட்ட, ஆனா சாதாரணமா ட்ரீட் பண்றியப்பா, நான் யாருன்னு உனக்கு தெரியாதா? நான் யாருன்னு உனக்கு தெரியாதா? சமாரியா ஸ்ரீனிடத்துல சொன்னார்ல, நான் மட்டும் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா நீ என்கிட்ட கேட்டிருப்ப ஜீவ தண்ணீரை. சபையே, அன்பு உள்ளமே, நம் ஆண்டவராகிய இயேசு யாருன்னு தெரியாதா? அவர் பரிசுத்தம் உள்ளவர். ஆமென். எத்தனை பேர் அவருக்கு பிரியமான வாசஸ்தலமா இருக்கும்படி விரும்புறீங்க? அப்படி விரும்புறவங்க மட்டும் உங்க 2 கைகளை வானத்துக்கு நேராங்க. எந்த உள்ளத்தில் உலாவிடும் எங்களோடு. ஒரே ஒரு நிமிஷம் அப்படி கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. நீர் சிநேகிக்கிற பரிசுத்தம் என்னில் நானும் சிநேகிக்க கிருபை செய்வீராக. உம்முடைய நாமம் எனக்கு தரித்து வைத்திருக்கிறீரே. உம்முடைய நாமம் என்னில் என் மூலமாய் பரிசுத்த கொலைச்சல் ஆக்கப்படக்கூடாதப்பா. நீர் என் நடுவில் என் வாழ்க்கையில பரிசுத்தர் என்று மதிக்கப்படும்படிக்கு ஏசாயாவை தொட்டது போல என்னை ஒரு விசை கூட தொடுவீராக. ஒரு சுத்திகரிப்பு வேண்டும் என்று கேட்கிற உள்ளமே, இப்பொழுது என்னை தொடுவீராக, என்னை பாவமர கழுவீராக. கர்த்தருடைய கரம் உன்னை தொடுகிறது, அவருடைய இரத்தம் உன்மேல் தெளிக்கப்படுகிறது. ஒரு சுத்திகரிப்பு என்னை உம்முடைய சிங்காசனத்துக்கு சமீபமாய் வைத்துக் கொள்ளும், சமீபமாய் வைத்துக் கொள்ளும். தூரம் போகிறவனாய் தூரம் போகிறவளாய் அல்ல ஆண்டவரே, நாங்கள் உலகத்தால் இழுக்கப்பட்டவர்களாய் அல்ல, உம்முடைய அன்பின் கயிற்றால் இழுக்கப்பட்டவர்களாய் உமக்கு சமீபமாய் காணப்பட உதவி செய்யும். நீர் பரிசுத்தம் உள்ள தேவன் ஆண்டவரே, நீ பரிசுத்தம் உள்ள தேவன். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஒரு விசை எல்லாரும் அவர் நாமத்தை உயர்த்துவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர். 2 கைகளை உயர்த்தி சேனைகளின் கர்த்தர். ஆமென். பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர். Worship him. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். ஆமென். பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர். அப்படியே கைகளை அசைத்து ஹalleluya பாடுவோம். ஆஹா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.